1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. சவுல் ராஜாவை ஆண்டவர் அமலேக்கியர் மேல் படையெடுத்து போக சொன்னார். அமலேக்கியர் மேல் கர்த்தருக்கு 4.5 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக, 450 ஆண்டுகளுக்கு மேலாக கோபம் இருந்தபடியினால், உக்கிரம் இருந்தபடியினால், அந்த கோபத்தை ஏற்ற காலத்தில் நான் தீர்ப்பேன் என்று அவர் முன்னுரைத்தபடியே, அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக தாம் முதலாய் எழுப்பின பலப்படுத்திய சவுல் ராஜாவை அமலேக்கியரை சர்வ சங்காரம் செய்வதற்கு அமலேக்கியருடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். சர்வ சங்காரம் என்ற வார்த்தையை சொல்லித்தான் அனுப்பினார். ஆனால் இவர் சர்வ சங்காரம் செய்யாமல், கர்த்தருடைய சத்தத்திற்கு முழுமையாக செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்றாமல், பாதி மட்டும் நிறைவேற்றிவிட்டு பாதியை தன் இஷ்டப்படி, ஜனங்களுடைய இஷ்டப்படி நடத்தினார். ஒரு காரியத்தை நாம் பாதி நிறைவேற்றினால் அந்த பாதிக்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தர வேண்டியது தானே. மீதிதானே நிறைவேற்றவில்லை. மீதி நிறைவேற்றி இருக்கிறோமே, அந்த மீதியை நிறைவேற்றினதற்கான பலனை தர வேண்டியது தானே என்றால், நிறைவேற்றுதல் அப்படிங்கிற வார்த்தையே இந்த இடத்துல வரவே கூடாது. காலையில் சொன்ன நிறைவேற்றுதல் அப்படின்னாலே நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபினிஷ்ட். ஃபினிஷ் செய்ய வேண்டும். நீங்கள் தொடங்கிய வேலையை சம்பூரணமாக நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். சம்பூரணமாக நீங்கள் நிறைவு செய்தால்தான் சம்பூரணமான பலனை கர்த்தர் தருவார். அதை பாதிதான் நிறைவேற்றினோம், மீதி நிறைவேற்றவில்லை என்றால் அது நிறைவேற்றவே படவில்லை. ஆனா நம்ம பேசும்போது அப்படி சொல்லுவோம்ல, பாதி நிறைவேற்றிட்டோம், மீதி நிறைவேற்றல. அங்க நிறைவேற்றம்ங்கிற வார்த்தையே வராது. பாதி செய்தோம், மீதி செய்யல அப்படின்னு தான் அர்த்தம். ஏனென்றால் நிறைவு பிளஸ் ஏற்றம், நிறைவேற்றம், ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், நிரப்புதல். ஃபுல் அப்படின்னா ஃபுல்னஸ், முழுமை, சம்பூரணம், சம்பூரண ஆசீர்வாத கூட்டம். ஃபுல்னஸ், பிளஸிங்ஸ் மீட். அப்லோட், ஏற்றம், பதிவேற்றம் செய்தல். என்ன அப்லோட், பதிவேற்றம் செய்கிறோம். ஆனா பதிவேற்றம் நிறைவேற்றம் அடைய வேண்டும். பிறகுதான் அது எல்லாருக்கும் பயன்பட முடியும் அந்த போஸ்ட். அப்போ நாம் அப்லோட் செய்தது ஃபுல்ஃபில்மெண்ட் அடையாமல் நம்மால் அந்த பயனை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. அது மாதிரி சவுல் செய்தது கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கியது. வசனத்தில் ஆண்டவர் சொல்லிதான் அனுப்புறார். 15ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் இருந்து பார்த்தால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அதாவது சாமுவேல் போய் சவுலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேளும் என்று இந்த வார்த்தைகளை சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்பினார். சவுலும் போனார், ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் செய்தார். யுத்தத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் கர்த்தர் சர்வ சங்காரம் செய்ய வேண்டும். ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை, கழுதைகளை எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்றும் சொல்லிதான் அனுப்பினார். ஆனால் சவுல் என்ன செய்தார்? 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும்
அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். இதுதான் ரெண்டகம் பண்ணுதல். சர்வசங்காரம் செய், நல்லதோ கெட்டதோ, மனிதர்களோ மிருகங்களோ, ராஜாவோ குடிமக்களோ, எந்த வித்தியாசமும் பார்க்காமல் எல்லாவற்றையும் சங்காரம் செய், அழித்துவிடு. அப்படி ஒரு இனம் இருக்கக்கூடாது. அந்த இனம் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய இந்த ஆடு மாடுகள் உள்ளிட்ட எந்த மிருகங்களும் உயிரோடு இருக்கக்கூடாது என்றுதான் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் சவுல் என்ன செய்தார் என்றால், முதலாவது கொள்ள வேண்டிய அந்த நாட்டின் ராஜாவையே உயிரோடே தான் வைத்து உயிரோடே தான் பிடித்து கொண்டு வந்து பாளையத்திலே பத்திரமாய் வைத்து பாதுகாத்தார். அது மட்டுமில்லாமல் கர்த்தர் மிருகங்களை தானே அழிக்க சொன்னார் என்று சொல்லி முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளுமான மிருகங்களை எதற்கு அழிக்கணும்? இந்த அளவுக்கு கொழுத்த ஆடு மாடுகளா இருக்கின்றனவே, இவற்றை போய் எப்படி அழிக்கணும்? இது ஜனங்களுக்கு பயன்படும், ஜனங்கள் எடுத்துக் கொள்ளட்டும், நமக்கு பயன்படும் என்று அவற்றின் மேலே ஆசை வைத்தார். அவர் அழித்ததெல்லாம் அற்பமானவைகள், இழிவானவைகள், ஒன்றுக்கும் உதவாதவைகளை தான் அழித்தாராம். 10வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 12ஆம் வசனம், மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் கட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேலர் யுத்தத்தில் வெற்றி பெற்று முடித்த பிறகு கர்த்தருக்கு தான் ஜெயஸ்தம்பம் கட்டுவார்கள், அல்லது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தாங்கள் யுத்தத்தில் பிடித்த ஆடு மாடுகள் உள்ளிட்டவற்றில் சிலவற்றை எடுத்து முதல் தரமானவற்றை எடுத்து கர்த்தருக்கு பலியிட்டு அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி தங்களுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை தந்த, தங்களுக்காக யுத்தம் செய்த கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவார்கள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவார்கள். யுத்தத்தை தொடங்கும் முன்னாலும் கர்த்தருக்கு பலி செலுத்தி தீர்க்க தரிசனம் ஆலோசனை கேட்பார்கள். யுத்தம் செய்து முடித்து ஜெயம் பெற்ற பிறகும் கர்த்தருக்கே அந்த மகிமையை செலுத்துவார்கள். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ராஜா, ஆண்டவர், எல்லாமே தலைவன், எல்லாமே தேவன் தான். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தங்களின் கர்த்தர். யுத்தம் எப்பொழுதுமே கர்த்தரால் தான் நடக்கும். அதனாலதான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பல நேரங்களில் யுத்தத்திற்கு எடுத்துக்கொண்டு போவார்கள். உடன்படிக்கை பெட்டி ஒரு முறை இஸ்ரவேலருடைய பாளையத்திற்கு வந்த பொழுது இஸ்ரவேலருடைய பாளையத்தில் மகா ஆரவார சத்தமும் உற்சாக சத்தமும் கேட்ட பொழுது பெலிஸ்தர்களுடைய பாளையத்திலே அங்கே கேட்கப்படும் சத்தம் என்ன என்ற கேள்வி எழும்பியது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலருடைய பாளையத்திற்கு வந்தது என்ற செய்தியை கேட்டவுடனே பெலிஸ்தியர்கள் எல்லாம் நடுநடுங்கினார்கள். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய பெட்டி பாளையத்திற்கு வந்து விட்டதா, நிச்சயம் நாம் யுத்தத்தில் தோற்று போவோம். அவர் உடன்படிக்கையின் பெட்டி அங்கே வந்தால் அவர் வந்ததாக அர்த்தம், அவர் யுத்தத்திலே நம்மை தோற்கடிப்பார் என்று அவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். ஆனால் நடந்தது வேறு. உடன்படிக்கை பெட்டிதான் பாளையத்திற்கு வந்தது, யுத்தத்திற்கு வந்தது. ஆனால் கர்த்தர் யுத்தத்திற்கு வரவில்லை. ஏன்? அந்த யுத்தமே ஏலி என்கிற ஆசாரியனையும் அவனுடைய மகன்களாகிய ஓப்னி பினேகாஸ் 2 பேரையும் கர்த்தர் அழிப்பதற்காக இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு ஏற்படுத்திய தூண்டிய ஒரு யுத்தம். அப்படிப்பட்ட யுத்தத்தில் எப்படி இஸ்ரவேலருக்கு ஜெயம் கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கவில்லை. இஸ்ரவேலர் முறிந்து விழுந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான இஸ்ரவேலர் கொல்லப்பட்டார்கள். அதிலே ஏலி என்கிற ஆசாரியனுடைய கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்களும் மகா பாவிகளுமான ஓப்னி பினேகாஸ் 2 பேருமே மரித்து போனார்கள். இந்த செய்தியை கேட்ட பொழுது ஏலி அப்படியே
மல்லாக்க விழுந்து பிடரி நரம்பு முறிந்து இறந்து போனார். ஒரே நாளில் அவருடைய குடும்பம் ஆசாரிய ஊழியத்தை விட்டு தள்ளப்பட்டது. அப்போ யுத்தம் என்றாலே கர்த்தர் இல்லாமல் யுத்தத்தில் ஜெயமே இல்லை. கர்த்தர் வந்தால்தான் யுத்தத்தில் ஜெயம் இஸ்ரவேலருக்கு. அப்போ கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு யுத்தத்தில் சவுல் தான் ஏதோ சாதித்து விட்டது போல, அதிலும் பல்வேறு தவறுகளை செய்துவிட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டு தனக்கென ஒரு ஜெயஸ்தம்பம், வெற்றி தூணை நிறுவினார். பல்வேறு இடங்களுக்கு போனார். ஆனால் கர்த்தர் சொல்லி அனுப்பிய வார்த்தையை சொன்ன தேவ மனிதனாகிய சாமுவேலை அவர் சந்திக்கவும் இல்லை. சாமுவேலை அவாய்ட் செய்துவிட்டு பல்வேறு இடங்களுக்கு போய்கொண்டே இருக்கிறார். தேவன் மிகுந்த மனஸ்தாபம் கொள்கிறார். இந்த மனிதனை ராஜாவாக்கியது அவருக்கு மனஸ்தாபமாகிறது. அப்போ இதை விசாரிப்பதற்காக, ஆண்டவருடைய வேதனையை பகிர்ந்து கொள்வதற்காக காலையிலேயே தீர்க்கதரிசி சாமுவேல் சவுலை சந்திக்க புறப்பட்டு வந்தார். அப்படி அவரை பார்த்த உடனே சவுல் நடிக்க தொடங்கிவிட்டார். சவுல் ஒரு நல்ல நடிகன், விதவிதமாக நடிப்பார். அவருக்குள்ள எப்பொழுதும் 2 ஆள் இருப்பாங்க. அதை நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். தாவீதை வரவழைப்பார். தாவீது யாழ் மீட்டி சுரமண்டலம் மீட்டி இவருக்குள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை விரட்டுவதற்கு உதவி செய்து கொண்டிருப்பார், கர்த்தருடைய சங்கீதங்களை பாடி. திடீரென சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவி வேலை செய்யும். அப்படியே திடீரென மனம் மாறும். ஈட்டியை எடுத்து எறிவார் தாவீது மேலே. தாவீதை கொல்ல தேடிக்கொண்டு வருவார் இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாவற்றிலும். ஆனால் தாவீது இவரை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர் கொல்லவில்லை என்று தெரிந்ததோ, தாவீதை ஆசீர்வதித்து விட்டு, மகனே, என் குமாரனாகிய தாவீதே, நீ மென்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய் என்றெல்லாம் ஆசீர்வதித்து விட்டு தன் வழியே போவார், மனம் திரும்பினவராய். ஆனால் போய் மறுபடியும் ஆட்களை ஆயத்தப்படுத்தி தாவீதை கொல்வதற்கு ஆயத்தமாவார். இப்படி ஒரு 2 மனிதனாகவே சவுல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து மனம் திரும்பாமலேயே மரித்து போனார். அவர் மனம் திரும்பி இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் அவரை நிலைநாட்டி இருப்பார். அவர் மனம் திரும்பவே இல்லை. பல காலம் ஆண்டவர் அவரை தள்ளியும் அதற்கு பிறகும் பல வருடங்கள் அவர் ராஜாவாகவே இருந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரும் அதற்கு இடம் கொடுக்கல. ஏன்? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை அலைகழிக்க தொடங்கிவிட்டது. அதுதான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை. பரிசுத்த ஆவி அவரை விட்டு, கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு நீங்கி தாவீதினிடத்தில் போய் தங்கிவிட்டார். கர்த்தருடைய ஆவி இல்லாத இடத்திலே சாத்தானுடைய ஆவி, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்து உட்கார்ந்து கொண்டது. அது சவுலை அலைகழிக்கும், அவனை மனம் திரும்ப விடாது. அவன் செய்த காரியங்களுக்கு அதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தண்டனை. அந்த ஆவியினாலேயே சவுல் கடைசியிலே விழுந்து போனார். சவுலுடைய முடிவு பரிதபிக்கத்தக்க ஒரு முடிவு. ஆனால் அவர் செய்த தவறு தேவனால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாய் போனது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல காரியங்களை செய்திருக்கிறார். தாவீதின் மேல அவருக்கு எந்த அளவுக்கு வன்மமும் காய்மகாரமும் இருந்தது என்றால், தாவீதை தப்பிக்க வைத்து விட்டார்கள் என்று ஆசாரியர்கள் மேலே இவர் மகா கோபம் கொண்டார். உண்மையிலே ஆசாரியர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அதுல ஒரு குறிப்பிட்ட ஆசாரியன் மேலதான் இவருக்கு கோபம் வந்தது. அந்த ஆசாரியனுக்கு தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னவென்றே தெரியாது. அவர் அப்பாவியா, தாவீது அவரை பயன்படுத்தி கொண்டார். அவருடைய கூடாரத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற தேவ சமூகத்து அப்பங்களை பசியில வாங்கி அவரும் சாப்பிட்டு தன் தோழர்களுக்கும் கொடுத்துட்டார். அவர்கிட்ட இருந்த இவர் கோலியாத்தை வெட்டின பட்டயத்தை கேட்டு வாங்கிட்டு போயிட்டார். ஏன்? சவுல் அவரை கொல்ல பார்த்தார். இவர் தப்பித்து ஓடி வந்து இப்படி அந்த இடத்துல தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டு அவரிடத்துல கையிருப்பா இருந்த இவர் கோலியாத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்தின அந்த பட்டயத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார். இவர் சவுலுக்கு தப்பி ஓடி வந்தார் என்கிற விஷயமே அந்த ஆசாரியனுக்கு தெரியாது.
ஆனா இந்த விஷயம் சவுலுக்கு தெரிய வந்தபோது எல்லா ஆசாரியர்களையும் பிடித்து விட்டார். அந்த பட்டணத்தின் பேர் நோப். அந்த நோப் என்கிற பட்டணம் என்பது ஒரு ஆசாரியர்களுடைய பட்டணம். ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் நிலப்பரப்பு வாழிடம் ஒதுக்கப்பட்டது. அதுல ஆசாரியர்களுக்கு, அதாவது லேவி கோத்திரத்திற்கு மட்டும் தனியாக எந்த ஒரு நிலப்பரப்பும், தனியாக ஒரு தேசம் ஒதுக்கப்படவில்லை. மாறாக 12 கோத்திரங்களுக்கு நடுவேயும் கர்த்தர் அவர்களுக்கென்று, அவர்கள் குடும்பங்களுக்கென்று தனியாக பட்டணங்களை மட்டும் ஒதுக்கினார். வெளிநிலங்கள், மிருகங்களுக்காக வெளிநிலங்களை ஒதுக்கினார். அப்படி ஒரு பட்டணம் தான் இந்த நோபு என்கிற பட்டணம். அங்கே முழுக்க யார் வாழ்வார்கள் என்றால் ஆசாரிய குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்வாங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆசாரியர்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தாரை எல்லாம் பட்டய கருக்கினால் இந்த சவுல் அவருடைய குமாரர்கள் வெட்டி போட்டார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கை போடக்கூடாது. இது இஸ்ரவேலின் நியதி. அந்த பாவம் சும்மாவே விடாது. தேவனுடைய ஊழியர்கள் அவர்கள். ஆனா சவுலுக்கு எந்த அளவுக்கு துணிகரம், ஆணவம், தாவீது மேல் கொண்ட வன்மம், பொறாமை, அவனை அழித்தே தீர வேண்டும் என்கிற வெறி, அந்த வெறி எந்த அளவுக்கு போனது என்றால், ஒன்றும் அறியாத அப்பாவி ஆசாரியர்களை எல்லாம் பிடித்து அந்த நகரம் முழுக்க அநேக 80 ஆசாரியர்களை வெட்டி அந்த நகரம் முழுக்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாம், ஆசாரியர்களுடைய மனைவியர் உள்ளிட்ட பிள்ளைகள் எல்லாம் கதறி அழும் நிலைமைக்கு ரத்தத்தை சிந்தினார். குற்றமில்லாத ரத்தத்தை அவரும் அவருடைய குடும்பத்தாரும் சிந்திக்கொண்டே இருந்தார்கள். சவுல் அவருடைய பிள்ளைகள் ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் அவர் சிந்தின ரத்தம் நீதிமான்களை பகைப்பதுதான் சவுலின் ஆவி. சவுலின் ஆவின்னா என்ன? அதுக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. அது நீதிமான்களை பகைக்கும். ஒரு குற்றமும் செய்யாதவர்களை அதற்கு பிடிக்காது. தாவீது ஒரு நீதிமான், எதிரிகளை கூட நேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதன் தாவீது. தான் 2 முறை சவுலை கொல்ல தனக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட, உடன் இருப்பவர்கள் கொன்றுவிடு, கர்த்தர் அவரை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லியும் கூட கொல்லாமல், அதோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் அப்படின்னு கேட்டு, அவர் கர்த்தரால் அடிக்கப்பட்டு இறந்தோ அல்லது தன் காலத்தில் இறந்தோ போகட்டும், அதுவரைக்கும் நான் அவர் மேல கைவிட மாட்டேன்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு உத்தமன் தாவீது. ஆனா இவர் உயிரோடு இருந்த காலமளவும் தாவீதை இவர் துரத்தி துரத்தி வேட்டையாடி கொண்டே இருந்தார். தேவன் தாவீதையும் அவரை சேர்ந்த வீட்டார், அவரை சேர்ந்தவருடைய உஜீவனையும் காப்பாற்றி கொண்டே இருந்தார். இல்லை என்றால் சவுலின் கைகளில் என்றைக்கோ சிக்கி இவர்கள் எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. அப்படி ஒரு ஆவி அது, சவுலின் ஆவி, கொடிய ஆவி அது. அதே போல ஆசாரியர்கள், ஒன்றும் அறியா அப்பாவிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. அவர்களையே அவ்வளவு துணிகரமா வெட்டி போட்டார். தன் ஊழியர்களை பார்த்து வெட்டு என்று சொன்ன பொழுது எல்லாரும் பின்வாங்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு கூட அந்த அறிவு இருக்கிறது, தேவ பயம் இருக்கு. நாங்க வெட்ட மாட்டோம், ஆசாரியர்கள் மேல போய் எங்க கையை போட மாட்டோம்னு விலகுறாங்க. சவுலுக்கு கோபம், எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அப்படின்னு. யார் அவனை வெட்டுவீங்கன்னா, அந்த காட்டி கொடுத்தவன் தாவீது வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஆசாரியனை சந்தித்த போது அங்கே இருந்த தோபேக்கு, அங்க இருந்த ஒரு அந்நியன், அந்த அந்நியன் தான் இந்த செய்தியை வந்து சவுலுக்கு அறிவித்தான். அதே அந்நியன் தான் இப்ப துணிகரமா முன்னாடி வந்து ஆசாரியர்களை வெட்டி போடுகிறான். இப்படி நிறைய இரத்தப்பழி சவுல் மேலும் அவர் குடும்பத்தார் மேலும். இன்னொன்று, கிபியோனியர் யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்குள்ள நுழைந்து யுத்தம் செய்கிறார்கள். அப்படி முதல்ல அவங்க செய்த யுத்தம் என்ன? எரிகோ பட்டணத்தை வீழ்த்தினார்கள். இரண்டாவது, ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தத்திற்கு போனார்கள். யுத்தத்தில் முறிந்து விழுந்தார்கள். 38 பேர் வெட்டுண்டு போனார்கள். அப்புறம் கர்த்தரிடத்தில் போய் காரியத்தை விசாரித்த பொழுது, ஆகான் என்கிற ஒரு மனிதன் சாபத்தீடான பொருட்களை, கர்த்தர் அங்க இருக்கிற பொருட்களை எடுக்கக்கூடாது,
அந்த பட்டணத்தின் பொருட்கள் எல்லாம் சாபத்தீடாயிருக்கும் என்று பொன் வெள்ளி உள்ளிட்டவற்றை மட்டும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும் என்று சொன்ன பொழுது, இவன் ஒரு பாபிலோனிய சால்வையையும் ஒரு பொன் பாலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். இந்த ஒற்றை மனிதன் எடுத்துக்கொண்டு வந்து அதை தன்னுடைய கூடாரத்தின் அடியிலே குழி தோண்டி புதைத்து விட்டான். இதனால் கர்த்தருடைய பாளையம், இஸ்ரவேலருடைய பாளையம் தீட்டுப்பட்டு போயிற்று. கர்த்தர் இப்பொழுது கோபமா இருக்கிறாரு. இந்த கர்த்தர் கோபமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே யோசுவா முந்தின யுத்தத்தில் கிடைத்த வெற்றியை பார்த்து மலைத்து இனி எல்லா யுத்தங்களிலும் வெற்றிதான் கிடைக்கும் என்று நினைத்து விட்டார். உண்மைதான், எல்லா யுத்தங்களிலும் வெற்றிதான் கிடைக்கும். யுத்தத்துக்கு போக சொன்னவரே கர்த்தர் தான், தேசத்தை சுதந்திரிக்க அனுப்புறவரே கர்த்தர் தான். ஆனா இடையில கூட இருந்த ஒருவன் இப்படி ஒரு தவறு செய்துட்டானே, அதை நாம அனுதினமும் விசாரிக்கிற பழக்கம் இருந்தா தானே இடையில நடந்த தவறை கர்த்தர் சொல்வாரு. இவர் விசாரிக்காமலேயே 2வது யுத்தத்துக்கு போயிட்டார். முதல் யுத்தத்துக்கு கர்த்தர் தான் மேப் போட்டு கொடுக்கிறார், யுக்திகளை வகுத்து கொடுக்கிறார். 7 நாள் நீங்க என்ன செய்யுங்க, அந்த எரிகோ பட்டணத்து மதிலை சுற்றி சுற்றி வாங்க. 7வது நாள் வரைக்கும் என்ன செய்யுங்க, சத்தமிடாதிருங்கள். 7ஆம் நாளோ நீங்க சுற்றி வந்து ஆரவாரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆர்ப்பரியுங்க, எக்காலத்தை ஊதுங்க, ஆர்ப்பரியுங்கள் பொழுது இடிந்து விழுந்தது எரிகோ மதில். அப்புறம் ஒவ்வொருவரும் தனக்கு நேராக பட்டணத்துக்குள்ள நுழைந்து பட்டணத்தாரை எல்லாம் முழுமையாக சங்கரித்தாங்க. அதுதான் முதல் வெற்றி. யுத்தத்துக்கு வெற்றிக்கு வழியை சொன்னது யாரு? கர்த்தர் தான். அவர் தான் கமாண்டர். த ட்ரூ கமாண்டர் யாரு? லார்ட். அவர் தான் இந்த யுத்தத்துக்கு இப்படி பிளான் போட்டு இப்படிதான் அடிக்கணும், ஒவ்வொரு யுத்தத்துக்கும் வழி சொல்லி கொடுப்பார். தாவீது ராஜாவான பிறகு பெலிஸ்தியர் தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனை கொன்று தீர்க்க வேண்டும் என்று பெலிஸ்தியர் புறப்பட்டு வராங்க. அப்ப தாவீது ஓடி போய் கர்த்தரிடத்துல கேட்கிறார். ஒரு மாவீரன், பலமுறை பெலிஸ்தியர்களை முறியடித்திருக்கிறார். அவருக்கு இவங்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனாலும் தன்னுடைய வலிமையை நம்பாம ஆண்டவரிடத்துல போய், நான் பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தத்திற்கு போகலாமா, நீர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்ட பொழுது, ஒப்பு கொடுப்பேன். நீ என்ன செய், நேரா போகாம சுற்றி போ. அப்படி நீ சுற்றி வளைத்து போகும் பொழுது முசுக்கட்டை செடிகளின் மேல் ஒரு சத்தம் கேட்கும். திடீரென முசுக்கட்டை செடிகளின் மேல ஒரு சத்தங்க, அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீ பாய்ந்து அவர்கள் மேல யுத்தம் செய், நான் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். வழியை சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த யுத்தத்துக்கு நீ இப்படி போனாதான் உனக்கு வெற்றி. யோசபாத் ராஜாவின் காலத்தில் வந்த அந்த 3 நாடுகள், பலமுறை சொல்லியிருக்கிறேன், சொல்லுங்க பார்க்கும் 3 நாடுகள் பேரு. அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். அந்த 3 பேர் யுத்தத்திற்கு வந்த பொழுதும் அவங்க ஜெபித்த போதுதான் கர்த்தர் வழி செய், இந்த மேட்டின் வழியாக போங்க, இந்த மேட்டின் வழியா போங்க. அப்ப எந்த வழியா போகணும், எப்படி போகணும்? பாடகர் குழுவை முன்னால நிறுத்தணும். வரிஸ்ட் யார முன்னால அனுப்பணும்? ஆராதனை குழுவை முன்னால அனுப்பு. யுத்தத்துக்கு தானே போறோம், பாட்டு பாடி மேலம் அடிச்சு பாட்டு பாடிட்டு போறவங்கள முன்னால அனுப்ப சொல்றாரு கர்த்தர். இங்க அதுதான். ஏன்னா இங்க யுத்தமே கர்த்தர் தான் செய்ய போறாரு, நமக்கு வேலையே கிடையாது. நாம என்ன செய்யணும்? அந்த பாட்டு பாடி ட்ரம்ஸ்லாம் வாசிச்சு பாட்டு கர்த்தரை துதித்து பாடிக்கிட்டே போறாங்கல்ல, அவங்க பின்னாடி நாமளும் அப்படின்னு ஜாலியா நம்மளும் கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே போக வேண்டியதுதான். அப்படி போனாங்க. போனப்போ என்ன நடந்துச்சு? அங்க 3 பேருக்குள்ள 2 பேர் ஃபர்ஸ்ட் சண்டை, 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஒரு குரூப்பை கொண்டுடுச்சு. இப்ப மீதி 2 குரூப் இருந்துச்சு. இப்ப இந்த 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துச்சு. இந்த 2 குரூப்பும் செத்து போயிடுச்சு. அங்க பார்த்தா ரத்த ஆறு ஓடுது. இவங்க போய் பார்த்தா எல்லாரும் பிரேதங்களாய் கிடந்தார்கள். இவர்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருடைய ட்ரெஸ், அவனுடைய நகைகள், அவனுடைய பட்டயம், பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிடுறாங்க. 3 நாட்களாய் கொள்ளையிட்டாங்க. ஒரு நாள் அம்மோனியர், ஒரு நாள் மோவாபியர், 3வது நாள் சேயீர் மலை தேசத்தார். 3 நாடுகள் வந்தாங்க. 3 நாடுகளும் வந்து உயிரை கொடுத்து பொருட்களையும் பத்திரமா 3 நாளா கொடுத்துட்டு போயிட்டாங்க. 4வது நாள் இவங்க எல்லாம் போய் ஜாலிலோ கர்த்தருக்கு மகிமை அப்படின்ட்டு பெராக்கா அப்படின்றாங்க. அதான் பெராக்கா. அல்லேலூயா.
கர்த்தர் பேரில் களி கூர்ந்தாங்களா? ஓ, கர்த்தர் எங்கள் சத்துருக்களின் பேரில் எங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கினார்னு கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தினாங்க. சந்தோஷமா விருந்து கொண்டாடினாங்க, ஜாலியா இருந்தாங்க. ஏன்? வழி கேட்டாங்க. ஆண்டவரே, திடீர்னு எங்க எதிரிகள் எங்க மேல படையெடுத்து வராங்க, தோ வந்துட்டாங்களாம், கடற்கரை கிட்ட வந்துட்டாங்களா, எங்களுக்கு வழி சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு போய் ஒரு ராஜா வந்து, மக்கள் நம்ம நாட்டுல எல்லாம் ராஜா அந்த மாதிரி ஜெபம் பண்ணாருன்னா என்ன பண்ணுவோம்? அவரை பிடிச்சி நம்ம கிண்டல் பண்ணுவோம். ராஜாவா நீ எல்லாம் வந்து படையெடுப்புன்னு பார்த்தா போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா அந்த ராஜா என்ன செஞ்சாரு? போயிட்டு கர்த்தர்கிட்ட நின்றாரு. எல்லாரும் உபவாசம் போடுங்கன்னாரு. ஒரு ராஜாவா பாஸ்டரா? என்னது? ராஜாவா பாஸ்டரா? எல்லாரும் உபவாசம் செய்யுங்க அப்படின்னாரு. இவரும் போய் உபவாசம் பண்ணி முன்னாடி நிற்கிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. இஸ் ஹீஸ் எ கிங்? எஸ், ஹி இஸ் எ கிங், பட் கிங் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலின் கிங் அப்படிதான் இருக்கணும். இங்க இஸ்ரேலுக்கு உண்மையான கிங் யாரு தான்? தேவனாகிய கர்த்தர் தான். நாம எல்லாம் சும்மா டம்மி பீஸ் தான். அல்லேலூயா. மற்ற நாட்டுக்கு தான் ராஜான்னா ராஜாவாவே இருக்கணும். ராத்திரி எல்லாம் பயந்து பயந்து தூங்கிட்டு இருக்கணும். படை வலிமை, கையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரன்னிங் பண்ணணும், கத்தி சண்டை போடணும், ஈட்டி சண்டை போடணும், குதிரை ஏற்றம், ஜக் 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 ஜக்குன்னு குதிரையில ஓடணும், எல்லாமும் தெரியணும். அப்பதான் ராஜாவை மதிப்பான். இஸ்ரேலுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. உனக்கு யுத்தம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நீ நோஞ்சானா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிட்டு விதவிதமா ராஜா விதவிதமா சாப்பிட்டு தூங்கி நிம்மதியா இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பாதுகாத்துக்குவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் செஞ்சிடணும். நீ யுத்தத்தை கத்துக்கலையோ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் ஜனங்களை நீ நடத்தணும், நீயே நடக்கணும். இப்படி இருந்துட்டா கர்த்தர் வந்து நாட்டை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார். எந்த யுத்தத்தையும் உள்ள விட மாட்டார். அப்படி எதையாவது ஒன்று அனுமதிக்கிறாருன்னா அதையும் நம்ம ஆசீர்வாதத்துக்காக தான் அனுமதிப்பார். யோசபாத் ராஜா அப்படிதான் கர்த்தருக்கு பயந்து உண்மையா நடந்தான். மக்களை எல்லாம் ஆண்டவர் பக்கம் திருப்பி வச்சிருந்தான். அவனுடைய காலம் வந்து ஒரு எழுப்புதல் காலமா இருந்துச்சு யூதா சாம்ராஜ்யத்துல. ஆனாலும் அப்படி இருந்த ஒரு ராஜாவுக்கு திடீர் யுத்தம். அவன் பயந்துட்டான். நான் நல்லா தானே இருந்தான் ஆண்டவரே, ஒழுங்கா தானே இருந்தேன், ஏன் திடீர்னு தேசத்தின் மேல யுத்தத்தை அனுமதிச்சிங்கன்னா? அது உங்களை அழிப்பதற்கான யுத்தம் அல்ல. எதிரி தேடி வந்து எல்லாவற்றையும் கொடுத்துட்டு போயிட்டான், உயிரையும் கொடுத்துட்டு போயிட்டான். இதனால என்னாச்சா, இந்த 3 நாடுகளும் தேடி வந்து செத்து போன செய்தி சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பரவுச்சான். அவனுக்கு கிளி பிடிச்சிடுச்சு. என்ன சொல்றீங்க? அம்மோனியரா, மோவாபியரா, சேயர் மலை தேசத்தரா, அவங்களேவா, தேடியா, வந்தா, மொத்தமாவா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஐயோ, யூதா சாம்ராஜ்யத்து மேல மட்டும் யுத்தம் பண்ணிடாதீங்கயான்னு சொல்லிட்டு கர்த்தரால் வந்த பயங்கரம், பயம், திகில் எல்லா நாடுகளையும் சுற்றி இருக்கிற நாடுகளையும் பிடித்ததினால் யோசபாத்துக்கு விரோதமாய் ஒருவனும் யுத்தம் பண்றதுக்கு அதுக்கப்புறம் முயற்சியே எடுக்கலையா. அந்த சிந்தனை அப்படி மெல்ல அப்படி வந்தாலே தப்பு 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 தப்பு, வேற நாட்டு பக்கமா போலாம், அந்த பக்கம் மட்டும் பார்த்துடவே கூடாது அப்படின்னாங்களாம். மனைவி கூட ஏதோ சொன்னாலும் வாயை மூடு, ஏன் நான் போய் சாவணும்னு நினைக்கிறியா, எப்படியே என்ன போட்டு தள்ளிட்டு நீ அந்த மந்திரியை கல்யாணம் பண்ண நினைக்கிறியான்ட்டு ராஜா என்ன பண்ணுவார்? வாயை மூடு அந்த பக்கம். நீ அந்த சபையில் அந்த ஆளை பார்த்து சிரிக்கும் போதே நினைச்சேன், நீ என்னை யூதா ராஜாவுக்கு விரோதமா போக சொல்லி அந்த கர்த்தர் என்னை வச்சு போட்டு தள்ளிட்டு நீ அந்த மந்திரியை கல்யாணம் பண்ணிட்டு நீ ராஜாத்தியா உட்காரன்னு ஆசைப்படுற. உன்னுடைய திட்டம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடே, நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு உசுருக்கு உழவைக்க பாக்குறீங்களா அப்படின்னு, டேய் நீ கிச்சன்ல உழ வைக்கிறதோட நிறுத்திக்க, உயிருக்கெல்லாம் நம்ம உழ வைக்காதீங்கன்னு ராஜாக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. தேடி வந்து யுத்தம் பண்ணி பொருளையும் கொடுத்துட்டு ஜனங்களை சந்தோஷப்படுத்திட்டு ராஜாவுக்கும் மகிமையை உண்டாக்கிட்டாரு கர்த்தர். சுத்தி இருக்கிறவெல்லாம் இப்ப சைலண்ட் ஆயிட்டான். இனிமே யுத்தமே வராது பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து எதிரியை கூப்பிட்டு வச்சு அடிப்பார். எப்படி? பார்த்துக்கிட்டே இருப்பார். பிள்ளைங்க நல்லா இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, சரி நல்லா இருக்குங்க, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்குதுங்க, பிள்ளைங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாது. நாளை பின்ன திரும்ப வந்துட்டான்னா அப்ப என்ன செய்யணும்? முந்தியே கூப்பிட்டுருணும். அவனா வரக்கூடாது, நாமளா கூப்பிட்டு வாங்க செல்லலாம், வாங்க 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 வந்து 4 தப்பு 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 4 போடு போட்டு போட்டு விட்டு அடிச்சு விரட்டி விட்டு மீதிக்கு எல்லாரும் காமிச்சுவார். வந்தா என்ன நடக்கும்? உடனே எல்லாரும் சொல்ல, வந்தா அடிப்பீங்க அப்படின்னுவாங்க. தெரியுதா? தெரியுது. இப்ப என்ன செய்யணும்? நாங்க இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுங்க ஐயா. வரமாட்டீங்கல்ல? வரவே மாட்டோம். அப்ப போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுடுவாரு. அல்லேலூயா. அதான் ஆண்டவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யோசபாத் கர்த்தருக்கு பயந்து நடந்தார், ஜனங்களை எல்லாம் பயப்பட வச்சார். அல்லேலூயா. உண்மையான ஒரு தலைவன் என்ன செய்யணும்? ஜனங்களை தேவ பயத்துக்குள்ள நடத்தணும், பயப்பட வைக்கணும்.
தேசத்தின் குடிகளை பயப்பட வைக்கணும். இப்ப இந்தியா ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? தேசத்தின் மக்களுக்கு எல்லாம் தேவன் மேல பயம் வரணும். ராஜா அதை நோக்கி நடத்தணும். தன் ஜனங்கள் எப்படி போனாலும் அவங்க போகட்டும்னு வழி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. நமக்கு ஓட்டு போட்டாங்களா அது போதும். உனக்கு நான் என்ன வேணா செய்யறேன், ஊத்தி கொடுக்கணுமா, டாஸ்மாக் வச்சு ஊத்தி கொடுக்குறேன். தம் அடிக்கிறியா, வா, புது புது பிராண்ட் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், பான் மசாலா குத்கா என்ன வேணும் எல்லாத்தையும் நாங்களே சட்டம் கொண்டு வந்துடுவோம். அதெல்லாம் தப்பு, சட்டப்படி குற்றம் நாங்களே சொல்லுவோம். ஆனா மார்க்கெட்ல சைலண்டா வைக்க சொல்லிடுவோம். போலீஸ் கிட்ட சொல்லி மாமூல் வாங்க சொல்லிடுவோம். கஞ்சா தப்பு, அங்கங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனா கஞ்சாவை மார்க்கெட்ல விட்டுருவோம். எங்கெங்கெல்லாம் யூத் அடிக்கிறாங்க, ஜாயிண்ட் போடுறாங்க எங்களுக்கு தெரியும். ஆனா ஜாயிண்ட் போட்டாலும் நாங்க உங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. ஸோ இப்படி ஒரு தோற்றம், இப்படி ஒரு தோற்றம். வெளிப்பார்வைக்கு சட்டப்படி குற்றம், சட்டம் தன் கடமையை செய்யும். கீழே அப்படி பண்ணிங்க சார், எல்லாம் பேசிக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படி. நாங்கள் வெளியில் அப்படி தான் சொல்லுவோம், நீங்கள் அங்கே பார்த்து பண்ணிக்கோங்க அப்படி. இங்கே ஒரு இதான் ரெண்டகம், இதான் ரெண்டகம். ஒரு ராஜா, ஒரு தலைவன் தன் மக்கள் ஒழுக்கமாய் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான தலைவன். அதுக்கு நீதிமான்கள் எழும்ப வேண்டும். ஏன் தேசத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஆள வேண்டும்? நீதிமான்கள் எழும்பினால் தேசம் கலிகூரும். துன்மார்க்கர் எழும்பினால், பாருங்க எவ்வளவு வார்த்தை, சண்டாளர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். துன்மார்க்கர் ஜெயம் கொண்டா என்னவாகுமா? தேசம் எங்கும் சண்டாளர்கள் சுற்றித் திரிவாங்களாம். யோசுவாவுடைய படை உள்ள வந்தப்போ ஒவ்வொரு வெற்றியும் அவங்க பெற்றுக்கொண்டே வருகிறாங்க. அடுத்து ஆயி பட்டணத்துல 2வது யுத்தத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. முதல் யுத்தத்துல ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? பாபிலோனிய சால்வை, பொற்பாலம், இதை கொண்டு வந்து ஆகான் மறைத்து வைத்துட்டாரு. இது மறைத்து வைத்தது தெரியாம கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்காமலே யோசுவா போய் யுத்தத்துல இறங்கினாரு, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்து கர்த்தரை விசாரித்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, சாபத்தீடான பொருள் இஸ்ரவேலின் பாளையத்திலே இருக்கும்போது நீங்க எப்படி உங்க சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியும்? அப்போ யார் தப்பு செய்தானோன்னு இஸ்ரவேலரை எல்லாம் அவங்க கோத்திரப்படி வர சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வர வச்சாங்க. வந்து நின்னாங்க. யூதா கோத்திரத்தின் பெயர் குறிக்கப்பட்டது. அந்த யூதா கோத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட வம்சத்தினுடைய பெயர் குறிக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட வம்சத்துல ஒரு குடும்பத்தினுடைய பெயர் குறிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல ஆகானுடைய தகப்பனுடைய பெயர் வந்து ஆகான் வந்து மாட்டிக்கொண்டார். மகனே, நீ செய்த தவற கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், நான் கொள்ளையிலே, யுத்தத்தின் முடிவில் கொள்ளையிலே ஒரு பாபிலோனை சால்வையையும் ஒரு பொற்பாலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய கூடாரத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. உடனே அதற்கு பிறகு அதை எடுத்தாங்க. அவனையும் அவன் வீட்டாரையும் கொண்டு போய் அந்த பொருட்களோட ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாரும் கல்லால் எறிந்து அவர்களை கொன்று ஒரு கல்மேடாக்கி போட்டாங்க. அது ஒரு பெரிய கல்மேடாயிடுச்சு. நாடே கல் எறிஞ்சது அவங்க மேல. நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? கர்த்தர் இன்று உன்னை கலங்க பண்ணுவார்னு யோசுவா சொன்னார். அவன் அதற்கு பிறகு யுத்தத்துக்கு கர்த்தர் மறுபடியும் யுக்தி வகுத்து தரார். ஆயி பட்டணத்துக்கு மேல எப்படி போகணும் தெரியுமா? அவங்க பின்பக்கம் ஒரு குரூப் அனுப்பு, 1000 பேரை பிரிச்சு எடுத்து பின்னாடி பதிவிடை. அது ஒரு ரகசிய படை. என்ன? அது ஒரு ரகசிய படையை குரில்லா தாக்குதல்னு சொல்லுவாங்க. இதுக்கு மறைந்திருந்து தாக்கும் முறை. அதுதான் ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லி கொடுத்தார். நீ என்ன பண்ண? நேரா போகாத, அவனுங்களை பின்னாடியே சுத்தி போ, அவனுங்களுக்கு பின்னால நீ போ, அவனுக்கே தெரியக்கூடாது. போயிட்டு முசுக்கட்டை செடிகளின் மேல அப்படி ஒரு ஊறுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அப்ப அந்த முசுக்கட்டை செடியிலிருந்து பாய், திடீர்னு பாய். குரில்லா தாக்குதல்னு சொல்லுவாங்க. குரில்லானா என்னது? குரில்லா குரங்கு. அது என்ன பண்ணும்? பாய்ந்து பாய்ந்து மறைஞ்சு மறைஞ்சு தாக்கும். அதை தான் வந்து சிவாஜி, வீர சிவாஜின்னு ஒருத்தவர் அதை பயன்படுத்தி தான் அப்பேற்பட்ட மாமன்னன் அவுரங்கசீப்புடைய படையையே பலமுறை முறியடிச்சார். இங்கே இலங்கையில் அந்த கொரில்லா தாக்குதலை தான் அந்த எல்டிடி அப்படிங்கிற இயக்கம் பயன்படுத்தி பல வெற்றிகளை கண்டது. உலகத்தில் கொரில்லா தாக்குதலில் தோல்வியே கிடையாது. அதே மாதிரி கியூபாவில் புரட்சி செய்த ஃபிடல் காஸ்ட்ரோ அண்ட் அவர் கூட இருந்தார் சேக் வேரா,
இந்த சேக்குவாரெல்லாம் கொரில்லா தாக்குதல் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. கொரில்லா தாக்குதல்ல என்ன ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எப்பேற்பட்ட பெரிய படையையும், நம்ம கிட்ட சின்ன படை தான் இருக்கும். சின்ன படை இருக்குன்னா நேரா மோதக்கூடாது. நேரா மோதுனா பெரிய படை அப்படி ஓடி வர்ற வேகத்துல இந்த சின்ன படையை அப்படியே உரியாமுக அமைக்கிறோம். அப்ப நம்மளால நேரா எதிர்கொள்ள முடியாது. அதுக்கு தான் கொரில்லா தாக்குதல். அங்கங்க மறைஞ்சுக்கணும். சுத்தி வளைச்சு மறைஞ்சு இருந்து, நம்ம கிட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட 1,00,000 10,00,000 அப்படி இருக்கிறாங்க. இல்ல 30 40 40,000 பேர் இருக்காங்கன்னா, மறைஞ்சு இருந்து கொரில்லா தாக்குதல் நடத்தினோம்னா அவங்கள வீழ்த்த முடியும். சிறு படைப்பிரிவுகளா இருந்தவர்கள் எல்லாம் இந்த கொரில்லா தாக்குதல் நடத்தி தான் பெரிய படைப்பிரிவுகள் அரசின் படைகளையே வீழ்த்தினாங்க. புரியுதா? இப்ப இது கிட்டத்தட்ட கொரில்லா தாக்குதல் தான். ரகசிய படை ஒன்றை அனுப்பி வைக்கிறாங்க ராத்திரியோட ராத்திரியா. நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஆய் பட்டணத்துக்கு பின்பக்கத்துல இருங்க. நாங்க என்ன செய்வோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆய் பட்டணத்துக்கு முன் பக்கத்திலே வருவோம். முந்தைய யுத்தத்தில் நாங்கள் அவர்களுக்கு முன்பாக முறிந்து விழுந்ததுனால மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க முறிந்து விழுந்துருவோம் அப்படின்னு எங்களை விரட்ட ஆரம்பிப்பாங்க. நாங்க ஓடுற மாதிரி ஓடுவோம். நீங்க என்ன செய்யணும், அவங்க எல்லாரும் பட்டணத்தை விட்டு நகரத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அப்படியே இருங்க. எல்லாரும் எங்களை விரட்டிக்கிட்டு வெளியில ஒடியாந்துருவாங்க. ஏன்னா அது பட்டணம்னா என்னது, அப்பெல்லாம் வந்து மதில் சூழ்ந்த பட்டணம். ராத்திரியா சாயங்காலம் ஆனா ஒரு பெரிய கதவு இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய தாழ்பால் இருக்கும். நிறைய பேர் சேர்ந்துதான் அந்த தாப்பாலை என்ன பண்ணுவாங்க, தள்ளுவாங்க. அந்த கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா உயரமா இருக்கும், கோட்டைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்போ சாயங்காலம் ஆனா அதை மூடிடுவாங்க, நகரத்துக்குள்ள நுழைய முடியாது. அந்த காலத்துல கொள்ளையர்கள் பிரச்சனை இருக்கு, எதிரி நாட்டுக்காரன் உள்ள போந்து திடீர்னு யுத்தம் பண்ணுவான். ஸோ பாதுகாப்பு என்பது அந்த காலத்துல எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு தான் எல்லாமே மக்களாட்சி முறையா மாறிடுச்சு, ஜனநாயகம் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஃப்ரீயா ராத்திரில என்ன பண்றோம், சுத்துறோம், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போறோம், அங்க போய் சேட்டையை போட்டு விட்டு சம்பவம் பண்ணிட்டு தப்பிச்சு இங்க ஓடி வந்துருவான், இங்கே சம்பவம் பண்ணிட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஓடி போயிடுவானுங்க. தேசத்துல கொலை விழுந்துகிட்டே இருந்தா அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ரத்தம் ஒரு தேசத்துல சிந்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ரத்தம் சிந்துதல் என்பது தேசத்துக்கு சாபம். இந்தியாவின் மேல எவ்வளவு ரத்த பழிகள், இஸ்ரேலா இருந்தாலும் ரத்த பழிகளுக்கு தப்ப முடியாது. இறுதி காலத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேலை ரட்சிப்பதற்கு முன்னால இஸ்ரேலின் ரத்த பழிகளை விசாரிச்சுட்டு தான் ரட்சிப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்று இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம சரின்னு நியாயப்படுத்தவே முடியாது. எல்லாத்தையுமே நம்ம நினைப்போம் இஸ்ரேல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இஸ்ரேல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை உயிர்களை காவு வாங்கிக்கிட்டு இருக்கு, எத்தனை பெண் குழந்தைகள் தினந்தோறும் இறந்து கிடக்குறாங்க, பெண்கள் இறந்து கிடக்குறாங்க. அப்ப இதெல்லாம் ரத்த பழிகள். இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், அப்படியே அமைதியா கணக்குல வச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் அந்து கிறிஸ்துவின் காலத்துல விசாரிக்கப்படும் நீதியை சரிகட்டும் காலம். அழிவு நிறைந்த நீதி புரண்டு வருமா, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். மிகுந்த உபத்திரவ காலத்துல இஸ்ரேலருடைய இரத்த பழிகளை எல்லாம் கர்த்தர் அந்நியர்கள் மூலம் விசாரிப்பார். அப்படி தேசத்தை உபத்திரவப்படுத்தி அதுக்கான அந்த இரத்த பழிக்கு பேலன்ஸ் பண்ணுவார். இங்க பல லட்சம் பேர் சாவாங்க, பல லட்சம் பேர் செத்து தேவ சரி பேலன்ஸ்டு காட் இஸ் எ பேலன்ஸ்டு காட். தான் பிள்ளைங்க அப்படின்னு விட்டுற மாட்டார், பேலன்ஸ் பண்ணுவார். அங்க ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா இங்க ரத்தம் சிந்தப்படும். பேலன்ஸ் பண்ணும்போது தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இரத்தப்பழி இருந்தா தேசத்தின் மேல தேவ கோபம் இறங்கும், சாபம் இறங்கும். இந்தியாவின் இரத்தப்பழிகள் எல்லாம் இன்னைக்கு பெருத்து போயிருக்கு. ஏதோ தேவ ஜனம் ஜெபம் பண்ணி அழுவுறதுனால ஆண்டவர் கொஞ்சம் இறங்குறாரு. ஆனா கொஞ்சமா இறங்குறாரு, பல விதங்கள்ல உயிர் போயிட்டே தான் இருக்கு. ஒரு நல்ல தலைமை நீதிமான்கள் எழும்பினால தான் தேசத்துல ரத்தம் சிந்துதல் குறையும். அதனால நீங்க டெஃபினெட்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே தேசத்துல தலைவர்களாக தேவ பிள்ளைகளை எழுப்புங்க, வேதத்தை கற்று தேர்ந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை எழுப்புங்க, பண ஆசை இல்லாதவர்களை எழுப்புங்க, பொருளாசை இல்லாதவர்களை எழுப்புங்க. நல்ல தலைமை இருந்துச்சுன்னா ஜனங்க சரியில்லைனாலும் அடிச்சு திருத்திடுவான். அப்பாவும் அம்மாவும் சரியா இருந்தா பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் போராடி சிட்சித்து அவங்க கொண்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? பிள்ளைங்க சரியா இருந்து பெற்றவங்க சரியில்லைனா தான் பிரச்சனை. பெற்றவங்க சரியா இருந்து பிள்ளைகள் சரியில்லைனாலும் உருவாக்கி விட முடியும். அப்ப தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துல போய் உக்காந்தாதான் தேவ பிள்ளைகளுக்கு உதவியா இருக்க முடியும். எஸ்தர் ராஜாத்தி
அந்த காலத்துக்கு உதவி செய்யறதுக்காகவே அந்த அரண்மனையில போய் உட்கார்ந்தான். அவளுக்கு தெரியாது, எதுக்குடா ஒரு புறஜாதி ராஜாவை போய் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, அசுத்தமான ஒரு இடத்துக்கு நாம ஏன் போகணும்னு அவன் நினைக்கல. ஏதோ கர்த்தர் அனுப்பி வச்சார். கடைசியில பாருங்க, அவன் அந்த இடத்துல இருந்ததுனாலதான் அத்தனை லட்சம் யூதர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. இல்ல போயிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிங்க. ஸோ மாற்றம் வரணும்னா நம்ம பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் பரவணும். சும்மா சர்ச்சுக்குள்ளேயே முடங்கி இருந்தீங்கன்னா இந்தியா மாற்றமே அடையாது. புரியுதா? சபை, நம்ம கூட்டம், நம்ம சபை, நம்ம பாஸ்டர், நம்ம வாழ்க்கை, இப்படியே நமக்குள்ளேயே ஐக்கியமா இருந்துட்டு இருந்தா இந்த மக்களை யார் காப்பாற்றுவது? அவங்க மத்தியில நம்ம போகணும். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளாய் நம்ம போனாதான் அவன் நம்ம இடத்துல வருவான். அல்லேலூயா. போதும், பாஸ்டருங்க பின்னாடி போனது போதும். சுயாதீன ஊழியர்களாய் புறப்பட்டு போங்க. எந்த பாஸ்டரும் வேணாம், அப்போஸ்தலர் வேணாம், எதுவும் வேணாம். ஜஸ்ட் ஸ்தேவான் எந்த பொசிஷன்ல இருந்தாரு சொல்ல முடியுமா யாராவது? அப்போஸ்தலா, ப்ராஃபட்டா, டீச்சரா, இவாஞ்சலிஸ்டா, பாஸ்டரா? அவர் எதையுமே எதிர்பார்க்கல, எதையும் போட்டுக்கல. ஆனா அவர் செஞ்ச சம்பவம் நின்னு பேசிச்சு. அல்லேலூயா. கலக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அதுக்கு எந்த பட்டமும் நமக்கு தேவையில்லை. கல்லர் குகையாயிடுச்சு சபைகள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கோ, இதெல்லாம் பார்க்காதீங்கோ. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து நமக்கு ஆண்டவர் என்ன வேலை வச்சாரோ அதை செய்வதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. கூட்டம் சேர வேண்டாம். இந்த கூட்டம் சேருகிற கூட்டத்தோடு நாமும் சேர வேண்டாம். அவங்களுக்கு என்ன வேலையோ அதை ஒழுங்காய் செய்தால் எழுப்புதல் வந்துடும்.